ஏங்க சொல்லு தாமரை. வீட்டுக்கு வந்தாதான் இடுப்பு வலிக்குது சொல்றீங்க, ஆபீஸ்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணது இடுப்பு வலிக்குது சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? கிளைண்ட் சைடுல தானே இருக்கீங்க. ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுவீங்க, அது கமெண்ட் பண்ணுவீங்க, மீதி எல்லாம் இன்ஜினியரிங் தான் பண்ண போறாங்க. ஆனா வீட்டுல வந்து இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்றீங்க. எங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஆபீஸ்ல? காலைல போனதும் ஒரு படி மல்லாட்டை குத்துருவாங்க. ஆமா, கொடுத்துட்டு உருகி சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்கணும்ல. உரிச்சு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கடல போடணும்ல. எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்களே, காலில இருந்தே கடல போட்டுங்கிறேன். நான் காலில இருந்து போன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசின்னு இருப்போம். அப்புறம் மச்சி எப்படிங்கிற, அப்புறம் என்ன மாமா பொண்ணு எப்படிக்குது, பையன் எப்படிங்கிறா, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு எல்லா கதையும் கேட்டுட்டு 11 ஆகிடும். அப்புறம் சொல்ல 11 ஆயிடுச்சு, டயர்டாக இருப்பீங்க, கடல போட்டு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு வருவோம். வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சு பேசி டயர்டாக இருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போங்க பாட்டு. அப்புறம் சாப்பிட அனுப்பிச்சிடுவாங்க. அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் லஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. 1 மணி நேரம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோ பட்டாணியும் உப்பு கல்லையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அது சொல்லுவாங்க, தோல் ஊற்றி தான்ப்பா சாப்பிடணும், உரிக்காம சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து அப்புறம் உங்களுக்கு 4:30 வரைக்கும் டைம் பொழுது போகாது. அதனால உப்பு கல்லி பட்டாணி தோல் ஊற்றி சாப்பிடு பண்ணுவாங்க. அது 4:30 வரைக்கும் சாப்பிட்டுன்னு இருப்போம். சாப்பிட்டு முடிச்சு சொல்லுவாங்க, 4:30 ஆயிடுச்சு, டயர்ட் ஆகிட்டு இருப்பீங்க, ஒரு டீ ஒன்று போய் குடிச்சிட்டு வாங்க பண்ணுவாங்க. ஆமா, அப்புறம் திரும்ப போய் டீ குடிச்சிட்டு வருவோம். அவன் சொல்லுவோம், டீ குடிச்சு டயர்டாக இருப்பீங்க, மணி 6 மணி ஆயிடுச்சு, வீட்டில் போய் இருக்கிற வேலையை செய்யுங்கப்பான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. வீட்டில் வந்து தான் நாங்கள் வேலையை செய்வோம். அங்கே ஒரு வேலை கிடையாது எங்களுக்கு. மாதம் ஆனால் சம்பளம் போட்டுருவாங்க. அந்த இது சொல்லுவாங்களே, நான் வந்து அந்த அளவுக்கு படிக்கல, மாமனாருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் தான் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். அதே தான். அதே நான் வந்து 3ஆவது வரைக்கும் படிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சதுனால வந்து மல்லாட்டை உரிக்கிறதுக்கு, பட்டாணி பொட்டுக்களை சாப்பிட்றதுக்குலாம் சம்பளம் கொடுத்துங்கிறாங்க. சிம்பிளி வேஸ்டா. இதேதான் நீங்க வந்து சொல்றீங்கல்ல, வீட்டுல கால்ல இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா, கால்ல இருந்து எங்களுக்கு அதெல்லாம் சொல்றப்ப எங்களுக்கு இப்படிதான் ஞாபகம் வரும். அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், வீட்டுக்காரர் போறப்போ வந்துட்டு போத்துக்குன்னு ஒரு அம்மா அப்பா உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து போன் பார்க்கும், டிவி பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். லாஸ்டா திரும்ப 4:30 ஆனோம், ஐயோ 4:30 ஆயிடுச்சு வந்துட்டான்ட்டு வேக வேகமா தொடர்ந்து பெருகின்னு இருக்கும். அப்புறமேட்டு ஐயோ ஒரே இடுப்புல வலிக்குது, அவரு வந்து வாங்கி பெருகுவாரு. எது அந்த 4:30 மேல ஆரம்பிச்ச வேலைக்கு. ஓகே மக்களே, எத்தனை பேர் இதே மாதிரி நீங்களும் போய் ஆஃபீஸில் போய் ஜாலியான்ட்டு வரீங்க? உங்கள் வீட்லேயும் சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இப்படி தான் வேலை போகுது, ஜாலியாக போகுது. எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருங்க எல்லாரும். ஓகே.